வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எக்ஸர்சைஸ் 1.5ல செகண்ட் சம் வந்து பார்க்க போறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k such that f dot g which is equal to g dot f. அதுல ஒரு 2 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல f of xம் g of xம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் என்ன கேட்டிருக்காங்க? f dot g யா g dot f ஈக்குவலா இருக்கா? இருந்தது அப்படின்னா அதனுடைய k வேல்யூ என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டையும் LHS RHS கண்டுபிடிச்சி ஈக்குவலைஸ் பண்ணுறது தான். இதுக்கு முன்னாடி பார்த்தா சேம் மெத்தட் தான். ஸோ LHS f dot g which is equal to f of g dot g of xன்னு எழுதிடுவோமா? ஸோ g of x ஓட வேல்யூ என்ன? 6x minus k. கரெக்டா? ஸோ 6x minus k. ஸோ இதை பார்க்கறதுக்கு f of x மாதிரி இருக்கு. ஸோ f of xல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3 into x இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 6x minus k plus 2. கரெக்டா? ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 3 into 6 வந்து 18x minus 3 into k வந்து 3k plus 2. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், LHS ஓட ஈக்குவேஷன் f dot g. கரெக்டா? அடுத்து வந்து RHS. RHS வேல்யூ என்ன? g dot f வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்கோ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ which is equal to g into f of x. ஸோ g of f of x ஓட வேல்யூ என்ன? 3x plus 2. ஸோ 3x plus 2. இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? g of x மாதிரி இருக்கா? ஸோ g of x ஓட வேல்யூ என்ன? 6x minus k. அப்போ 6 into x இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 3x plus 2 minus k. எக்ஸ்பாண்ட் பண்ணிடலாமா? 3 into 6 வந்து 18x plus 6 into 2 வந்து plus 12 minus k. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 இது வந்து g dot f. கரெக்டா? ஸோ எனக்கு கொஷனில் 2 ஈக்குவல் பண்ணி k வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பை ஈக்குவேட்டிங் 1 and 2 ஈக்குவேஷன்ஸ் எனக்கு என்ன வேல்யூ இருக்கு? f dot gயும் g dot f ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா 18x minus 3k plus 2 ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதிட்டேன் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 2 18x plus 12 minus k. That's it. ஸோ இங்கே ஈக்குவலுக்கு இந்த பக்கமும் 18x இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் வேல்யூ 3k. கேவை இந்த சைடு கொண்டு வந்துட்டேன்னா ப்ளஸ் கேவாயிடும். இங்கே 12 இருக்குது. இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -2. அப்போது -2ல் +1 போயிடுச்சுன்னா -2k. 12 2 போயிடுச்சுன்னா 10 கிடைக்குது. அப்போ k which is equal to -10/2 which is equal to -5. 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா எனக்கு இங்கே 5 கிடைக்கும். ஸோ the value of k is which is equal to 5 respectively. புரிஞ்சுதா? செகண்ட் சப்டிவிஷன் போலாமா? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் எழுதியாச்சு. இதில் LHS என்ன அப்படின்னா f dot g. கரெக்டா? ஸோ f of g of x which is equal to f of g of x ஓட வேல்யூ என்ன? 4x plus 5. இதை பார்க்கறதுக்கு எனக்கு f of x மாதிரி இருக்கு. ஸோ f of x ஓட வேல்யூ 2 into x இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அடுத்து மைனஸ் கே இருக்கா? ஸோ மைனஸ் கே. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா 2 into 4 வந்து 8x, 2 into 5 வந்து ப்ளஸ் 10 மைனஸ் கே. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 f dot g. கரெக்டா? அடுத்து வந்து RHS. ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைட் வந்து g dot f. கரெக்டா? ஸோ g into f of x எழுதுவோமா? ஸோ which is equal to g into f of x ஓட வேல்யூ என்ன இருக்கீங்க? 2x minus kன்னு இருக்கு. இதை பார்க்கறதுக்கு g of x மாதிரி இருக்கு. அப்போ g of x ஓட வேல்யூ 4 into x இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அடுத்து ப்ளஸ் 5. கரெக்டா? ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா 4 into 2 வந்து 8x. அடுத்து மைனஸ் 4 into k வந்து 4k. அடுத்து ரிமைனிங் இருக்க ப்ளஸ் 5. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 இது வந்து g dot f. கரெக்டா? ஸோ பை ஈக்குவேட்டிங் 2 ஈக்குவேட் பண்ணால் தானே k வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். பை ஈக்குவேட்டிங் 1 and 2 ஈக்குவேஷன்ஸ் எனக்கு என்ன கிடைக்க போகுது? 2 ஈக்குவல் பண்ணால்
So first equation 8x plus 10 minus k which is equal to 8x minus k plus 5 இருக்கு. கரெக்டா? So 8x 8x சேம் சைன் ரெண்டு பக்கம் இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிக்கிறோம். அடுத்து 10 இருக்கு மைனஸ் கே விச் இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் 4k ப்ளஸ் 5 இருக்கு. கேவை நான் ஒரு சைடு கொண்டு வந்துக்கிறேன். ஸோ மைனஸ் கே இங்கிட்டு இருக்கிறது இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் 4k ஆகிடும். அடுத்து இங்கே 5 இருக்கு. இந்த 10 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 10 ஆகிடுமா. அடுத்து 3ல மைனஸ் 1 போச்சு, 4ல மைனஸ் 1 போச்சுன்னா 3k, 5ல 10 போச்சுன்னா மைனஸ் 5. ஸோ என்னோட வேல்யூ மைனஸ் 5, இந்த 3 இந்த பக்கம் போச்சுன்னா டிவைடட் பை 3. ஓகேவா? ஸோ ஃபைனலி த வேல்யூ ஆஃப் k இஸ் the value of k which is equal to minus 5 divided by 3. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ தேர்ட் சம் வந்து இங்கே நான் எழுதியிருக்கேன். இருக்கலே ரொம்ப ஈஸியான சம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் எக்ஸுக்கு ஈக்குவல்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு எல்ஹெச்எஸும் எக்ஸ் தான் வரணும், ஆர்ஹெச்எஸும் எக்ஸ் தான் வரணும். ஸோ ஆன்சரை கொடுத்துட்டு அது கரெக்டானு செக் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ சொல்யூஷன் எல்ஹெச்எஸ் கரெக்டா? இதில் எல்ஹெச்எஸ் என்னது? எஃப் டாட் ஜி. எஃப் டாட் ஜி which is equal to f of g of x. கரெக்டா? ஸோ f of g of x ஓட வேல்யூ என்ன? x plus 1 divided by 2. கரெக்டா? அடுத்து f of xல வந்து இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ 2 into இந்த x இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். x plus 1 divided by 2. அடுத்து இங்கே இருக்க minus 1 எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது இங்கே மேலே. அடுத்து வெளியில் இருக்க மைனஸ் 1. மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு வேல்யூ எக்ஸ். ஸோ எஃப் டாட் ஜியோட வேல்யூ எக்ஸ்ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஜி டாட் எஃப் அப்படின்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். கரெக்டா? ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு? 2x minus 1. கரெக்டா? ஸோ 2x minus 1. அடுத்து இதை பார்க்கறதுக்கு ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா? ஸோ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்கு. ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை 2 இருக்கு. ஸோ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x minus 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ளஸ் 1 டிவைடட் பை 2. கரெக்டா? ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 2x minus 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2ன்னு வரும். மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குன்னா 2x டிவைடட் பை 2 இருக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஆன்சர் வந்து எக்ஸ்ன்னு கிடைக்கும். கரெக்டாக? 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் எக்ஸ். ஸோ ஜி ஆஃப் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2 we came to know that f dot g which is equal to g dot f ரெண்டுமே என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? எனக்கு எக்ஸ்ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ என்ன எழுதுவோம்? ஹென்ஸ் ஷோடு. ஷோ பண்ணி தானே காமிக்க சொல்லியிருக்காங்க, ஷோ தட் அப்படின்னு. ஸோ ஹென்ஸ் ஷோடு. கரெக்டா? என்ன கொடுத்துருக்காங்க? ஷோ தட் அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்களா? ஸோ நான் வந்து ஷோ பண்ணி காமிச்சிட்டேன். அவ்வளோதான். அடுத்த சம் போலாமா? ஸோ இந்த சம்மும் ரொம்ப ஈஸியான சம். கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக சும்மா எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. பட் இங்கே எனக்கு ஏன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வி ஹாவ் டு ரீப்ளேஸ் ஆல் த எக்ஸ் டு ஏ. ஓகேவா? ஸோ சொல்யூஷன். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? வி ஹாவ் டு find g dot f of a which is equal to 1. So replace x into a. அவ்வளோதான். ஓகேவா? இவ்வளோதான் இதுக்கு உண்டான ஆன்சர். ஓகே, இப்போ வந்து எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்களா? ஜி டாட் எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. இன் ஜென்ரல் ஜி டாட் எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன? ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ என்ன? எஃப் ஆஃப் எக்ஸை ஏக்கு ரீப்ளேஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏவை ரீப்ளேஸ் பண்ணி அப்படியே இந்த வேல்யூ எடுத்து எழுத போகிறோம்.
அப்போ இங்க என்ன இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கிடைக்குமா? கரெக்ட். இத பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? g ஆஃப் a மாதிரி இருக்கு. அப்ப g ஆஃப் x aக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன வேல்யூ? x மைனஸ் 2ன்னு இருக்கு. அப்போ a அப்ப நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, hence g ஆஃப் a which is equal to நான் எப்படி எடுத்துக்கிறேன்? a மைனஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் 2 in 1. ஓகேவா? சப்ஸ்டியூட் 2 in 1 அப்படின்னா மேலே இருக்க ஈக்குவேஷன் அதாவது g டாட் f ஆஃப் ஏல சப்ஸ்டியூட் பண்ணணும். g டாட் f ஆஃப் a which is equal to இது பார்க்கறதுக்கு g ஆஃப் a மாதிரி இருக்கு. g ஆஃப் a ஓட வேல்யூ என்னவா இருக்கு? a மைனஸ் 2ன்னு இருக்கு. அப்போ இந்த வேல்யூவை நான் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். a ஸ்கொயர் மைனஸ் 1 அப்புறம் இங்கே இருக்க மைனஸ் 2 கரெக்டா? ஸோ எனக்கு என்ன கிடைக்குது? a ஸ்கொயர் மைனஸ் 3ன்னு கிடைக்குது. ஸோ ஐ நோ என்ன எனக்கு தெரியும்? g டாட் f ஆஃப் a ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ a ஸ்கொயர் ஹென்ஸ் அதனால a ஸ்கொயர் மைனஸ் 3 which is equal to 1ன்னு கிடைக்குமா? அப்போ a ஸ்கொயர் which is equal to 1 இங்கிட்ட இருக்க ப்ளஸ் 3 மைனஸ் 3 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 3 மாறிடும். ஸோ 4ன்னு கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் ஆஃப் 4ஓட வேல்யூ என்ன? பிளஸ் ஆர் மைனஸ் 2 தானே. எப்படி கிடைக்குது? a which is equal to ரூட் ஆஃப் 4ன்னு எழுதுவோமா? 4ஓட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ ஹென்ஸ் a which is equal to மைனஸ் 2 and then plus 2. அவ்வளோதான். ஸோ இங்கே எப்படி எழுதுவோம்? as usual the value of a is the value of a which is equal to minus 2 comma plus 2 respectively. அவ்வளோதான். ஓகேவா? ஜஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம்ப்பா. அவ்வளோதான் இந்த சம்மில் நடக்கிற விஷயமே. ஏன்னா இங்கே ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஏவை எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் ஏவை போட்டு ரீப்ளேஸ் பண்ணுறோம். மற்றபடி ஆஸ் யூஷுவல் எல்லாமே சேம் தான். இதை எக்ஸ்னே கொடுத்துருந்தா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். ஏன்னு கொடுத்தனால எக்ஸை ஏக்கு மாற்றிட்டு அந்த வேல்யூவை இங்கே கீழே கண்டுபிடிச்சிருக்கோம். தட்ஸ் இட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.